Hello my dear friends and cuties, welcome to Craft with DD. இந்த வீடியோவில் வேஸ்ட் பாட்டில் எப்படி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி பாட்டிலில் வந்து ஒரு மார்க் பண்ணி அந்த ஹைட்டுக்கு வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பாட்டில் வந்து ப்ளைனாக இருக்க பாட்டில் எடுத்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பிளண்டாக இருக்கிற பாட்டில் வந்து நீங்கள் ப்ளைனாக இருக்க பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு இப்போ சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீட்டமாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும் போது 9, 11, 13 அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ ஆட் நம்பரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 9 டைம்ஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது நம்மள்ட்ட வந்து சணல் நூல் எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் சணல் கயிறுலையும் பண்ணலாம். இதுவே உங்கள்கிட்ட உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா உள்ளன் த்ரெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சணலை இதே மாதிரி நாட் போட்டுட்டு எண்டில் நீங்கள் ஃபைனலாக வந்து க்ளூ போட்டுக்கலாம். இதே மாதிரி எண்டில் போட்டுட்டு ஒரு அதாவது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸில் ஒரு பீஸ் முன்னையும் ஒரு பீஸ் பின்னும் வச்ச மாதிரி நம்ம மாற்றி சணலில் அதை வந்து ஃபில் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் லைனும் அந்த கட் பண்ணியிருக்க அந்த பாட்டிலோட ஹைட் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஒன்று விட்டு ஒன்று மாற்றி இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிளியராக வந்துடும். இப்போ ஒன்று வெளிப்பக்கமாக சணல் விடணும்னா ஒன்று உள் பக்கமாக சணல் விடணும். இதே மாதிரி நம்ம வந்து ஒன்று விட்டு ஒன்று ஃபுல்லாக வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேஸில் கொஞ்சம் இடம் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். இது அழகாக நம்ம வந்து கூட வந்து நம்ம கையில் பின்ன மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த பாட்டிலில் மட்டும் நம்ம பேஸாக வச்சு சணலில் வந்து இதே மாதிரி மாற்றி சுற்றிட்டே வந்தோன்னா வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் வேர் சூப்பராக கிடச்சிடும்.
ஓகே. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சுத்திட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, சென்டர்ல வந்து ஒரு லைன் வந்து கோடு விட்டு வர மாரி இருக்குங்களா, நீங்க இதே விட்டாலும் ஓகே ப்ளைனா. அப்படி இல்லைன்னா நீங்க இதே மாரி திருப்பி திருப்பி சுத்தி ஒவ்வொரு அந்த வளைவுக்கும் நீங்க வந்து ஒரு லைன் 7 குடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க விட்டுடலாம். இதே மாரி மாத்தி மாத்தி விட்டுட்டு ஃபைனலா வர சணல வந்து உள் பக்கமா குடுத்து க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ உள் பக்கமா க்ளூ போட்டு ஒட்டிட்டாச்சு. இப்போ வந்து ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா பாட்டில் அதுலேருந்து கொஞ்சம் இதே மாதிரி பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து க்ளூ போட்டுட்டு சணல் ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும். சணல் இப்படி வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சதும் என்ன பண்ணணும், மறுபடியும் க்ளூ போட்டு முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கோம் இல்லைங்களா, கூடையோட அடிப்பக்கத்தில் இதை வந்து கைப்பிடி மாதிரி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிடணும். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஸ்டாபிள் போட்டு பின் பண்ணிடணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக விட்டு கட் பண்ணிடணும். மிச்சம் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட பீசஸை. இப்போ வந்து ஃப்ளவர் வாஷ் கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பூ பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இப்போ 1 சென்டிமீட்டருக்கு இல்லை 0.5 சென்டிமீட்டருக்கு இதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி க்ளூ போட்டு சுற்றிடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பராக எல்லோ கலர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் 2 அப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். இப்போ இந்த பேப்பரில் டிஷ்யூ பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி எல்லோ சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதே மாதிரி சுற்றிடணும். இதே மாதிரி சுற்றி முடிச்சதை என்ன பண்ணால் க்ரீன் கலர் டேப்பில் சுற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளவரும் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த ஃப்ளார் வந்துடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம நிறையா ஃப்ளார் செஞ்சு கூடையில் வச்சிடலாம். அவ்வளோதான், இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.